பள்ளிகளும் வயிற்று பசிக்கு உணவும் தந்த பெருவள்ளலே கர்ம வீரர் காமராஜர். இவர் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். விடுதலை வீரர் திரு சத்தியமூர்த்தியின் வாரிசாக விளங்கிய இவர் உப்பு சத்தியாகிரகம், அந்நிய துணியரிப்பு போன்ற பல போராட்டங்களில் ஈடுபட்டு பலமுறை சிறையில் அடைபட்டார். கோபத்தில் மக்களுக்கும் இவரது பேச்சு மரணமிடமே பனிக்கட்டு போல மறைந்து விடுமாம். 1966ஆம் ஆண்டு ஜெய்ப்பூரில் நடந்த மாநாட்டில் உரையாற்றிய இவர் மக்களுக்கு குறைந்த விலையில் பொருட்களை வழங்கும் தொழில்களை உருவாக்க வேண்டும் என்று உரையாற்றினார். இம்முறைதான் இந்திய பொருளாதார துறையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தியது. காமராஜர் தம் உதவியாளர்களிடம் அதிக அக்கறை காட்டுவார். குறிப்பாக அவர்கள் உணவு உண்டார்களா என்று அடிக்கடி உறுதிப்படுத்திக் கொள்வார். தமிழ்நாட்டில் காமராஜரின் காலடிப்படாத கிராமமே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அவர் எல்லா கிராமங்களுக்கும் சென்றுள்ளார். மக்களுக்காக தான் சட்டமே தவிர சட்டத்துக்காக மக்கள் இல்லை என்று அவர் அடிக்கடி கூறுவதுண்டு. கல்வியின் மிக்கதாம் செல்வம் ஒன்றும் இல்லையே என்னும் பாரதிதாசனின் வரிகளுக்கிணங்க காமராஜர் முதல்வரானதும் அனைத்து குழந்தைகளுக்கும் தொடக்க கல்வி இலவசமாக்கப்பட்டது. குறிப்பாக அவர் முதல்வரான பின்னர் முதல் பணியாக ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை கைவிட்டு மூடப்பட்ட 6000 பள்ளிகளை திறந்தார். மேலும் 12,000 புதிய பள்ளிகளை திறந்தார். ஜாதிகள் இல்லையடி பாப்பா குலத்தான் ஸ்ரீ உயர்ச்சி சொந்தல் பாவம் என்னும் வரிகளுக்கிணங்க ஏழை பணக்காரன் வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக பள்ளியில் சீருடை திட்டத்தை அமல்படுத்தினார். ஒருமுறை ஒரு சிறுவன் பள்ளிக்கு வந்தா உணவு தருவீங்களா என்ற கேள்வி எழுப்ப இலவச மதிய உணவு திட்டத்தை அமல்படுத்தினார். மாடு பிடித்த கையை கல்வியை கற்க வைத்த பெருமை காமராஜரையே சேரும்.